17 உண்மைதான். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்தன அரவிந்திரன் மாலை முழவதிரும் அந்த அண்ணாமலையார் பாதம் தொழுவார்வனை வழுவா வருமே. அவங்க போட்டோம் 10 பேர் அமைதி ஆடுவோம். ஐயா உங்க பேர் நாங்க பெருமாள். இதே ஊர் தானே? என்ன ஊருது? திருவாமாத்தூர் நகரத்தை சேர்ந்த பகவானுடைய துணை பெயரா படைப்பெயரா வைத்துக் கொண்டு கூடிய பெருமாள் ஐயா அவர்கள் இந்த கர்ணனுக்காக வேண்டி 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணன் குடும்பத்திலே அவருடைய குலதெய்வமும் இந்த யாகஜேனியும் பங்கிருந்து ஒன்று கொடுக்க மற்றொன்று மலை போல வளர வேண்டும், நோயற்ற வாழும் குறைவில்லாத செல்வத்தோடு சம்பத்தோடு வாழ வேண்டும் அம்மனை பிரார்த்திக்கிறோம். சிவஜெய தாமதம் வேண்டாம். துரியோதனன் இருந்தா அண்ணா சொல்லுவோம். தம்பி துரியோதனத்துல அண்ணன் கர்ணன் வந்துக்கணும் கம்முன்னு உக்காருங்கப்பா. உங்க அண்ணன் கர்ணாபிஷேகம் வந்துக்கிறார். கிட்ட வந்தாதான் ஜானுவான். இப்ப ஜானுவான் தம்பி துரியோதனா. எல்லாம் ஒண்ணுதான் உண்டு. தம்பி துரியோதனா என் தம்பி எப்பேற்பட்டால் தெரியுமா? தம்பி நீ அத்திரகர் அந்த மன்னன் தம்பி முகத்தை பாரு, சுத்தி பாரு பட்டுன்னு. என் தம்பி முகம் எப்படி தெரியுமா? எப்படி தம்பி? பெருந்திருவை மாலையிட்ட என் மன்னர் மன்னா, 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 இந்த பேர் பெற்ற உலகாண்ட துரிய பூமாய பேர் பெற்ற உலகாண்ட துரிய பூமா, வறுமையுடன் மனக்கவலை கொண்டு என்னை வரவழைத்த சரி தன்னை அறிவிப்பாயோ. தம்பி மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகார வித்தம் இன்றைய தினத்தில் வாட்டமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதுக்காக என்ன வர
கேட்காமல் இந்த மண்ணிலே மனித வீழ்ந்தாலும் தம்பி என்ன அட தம்பி இது நாள் மட்டும் நேற்று 16 நாள் வரைக்கும் ராஜாக்களுக்கு தயவு தாட்சணம் பார்த்து வந்தேன். ராஜாக்களுக்கு தயவு தாட்சணம் பார்த்தேன். இன்று நேற்று 16 நாள் வரைக்கும் நடந்த சண்டையே வேற. இன்னைக்கு நடக்க போற சண்டை நடக்க போறது வேற. அதை விட்டு தள்ளு. யாரை கண்டு நீ பயப்படுகிறாய்? ஏன் இந்த மனக்கலக்கம்? சொல்லக்கூடிய யாதவராய கண்ணனுக்காக பயந்து இந்த மனித வாடிக்கைகள் தம்பி 13 வருடமா காட்டு ராஜாக்களுக்கு நீ என்ன கட்டளை இட்டாய்? 12 வருடம் போராட்டம் மொத்தம் 13 வருட காலமாகவே காட்டிலே உண்ண உணவின்றி உடுத்த உடையாது குடிக்க ஜலமேது கந்த முலாவிகள் காய்கறிகளும் புசித்தாந்த இவர் ராஜாக்கள் உடல் மெலிந்திருப்பார்கள். அப்படி என்ன எதிர்க்க அவருக்கு திறமை ஏது வல்லமை ஏது? இவர் ராஜாக்களை விட்டு தள்ளு. வேற யாரை கண்டு பயப்படுகிறாய்? இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. அண்ணா அது மட்டும் கிடையாது. ஆளாகி கண்ணனை பார்த்து பயப்படுறேன். அவன் ஏதாவது சூத்தமா இருக்கும். அந்த இடையன் அந்த மடையன் இங்க யாரு இருந்தாலும் என்னன்னா கோச்சு கூடாது. நான் பேச வேண்டிய கட்டம் பேசுறேன். என்கிட்ட யாரும் கேட்க கூடாது. அந்த இடையன் அந்த மனை என்னவே மீச இருக்குதா? அவனை கண்டு நீ பயப்படுறியா? அட சதி செய்ய வேண்டும் என்று காப்பாற்றலாம் என்று அந்த இடர் ராஸ்கல் அந்த மடையன் அந்த மாலாகி கண்ணன் வந்தால் அவனையும் கொல்லுவேன். அவன் நம்மள மேல பேசுறா. அவனை விட்டு தள்ளு. யாரை கண்டு பயப்படுகிறாய்?
அறுத்தாவது தர்மனுடைய முரசக்கூடிய விலங்கு செய்வான் அந்த அர்ஜுனன். யாரை கண்டு பயப்படுறா? யாரை கண்டு சொன்னா அந்த துரியோதனன் அர்ஜுனன். அர்ஜுனனை கண்டு பயப்படுறா? கோடி அறுத்து அந்த முரசு கோடி விளங்குமோன்னு பயப்படுறான் அர்ஜுனன். என்னோட சிரிப்பு கொள்ள இருக்கான். காட்சி பாருங்க என்று வந்தாங்க. பாம்பு வாழாலே அடிக்குது. பாம்பு ஆண்டி அம்மா பாம்பு அப்புறமா போய் பெரிய பாப்பா கையில வச்சுக்கிறான்டா. அப்பா என்னெல்லாம் பாக்குறேன். அர்ஜுனான்னு சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்ததோ இல்லையோ. அர்ஜுனுக்கு எனக்கு நேரடி பகை. நான் இது யார் தெரியுமா? தட்சனுடைய பிள்ளை அசோசேரன். 5 தலையுடையவன். ஏற்கனவே காலத்திலே காண்டாவனத்தை தகனம் செய்தான் அந்த அர்ஜுனன். அங்கிருந்து தப்பி பிழைத்து அர்ஜுனுக்கு நேர் விரோதி யார் என்று கேள்விப்பட்டு வந்து தஞ்சமாக புகுந்தது. ஐயா, என்றைக்கா இருந்தாலும் அர்ஜுனன் சிரசை நான் கொய்து வருவேன். அவனி என்கிட்ட தஞ்சமாக புகுந்தது. ஒரு நாள் ஒன்றுக்கு 60 கிண்ணம் பாலை ஊத்தி இருக்கு வளர்த்துங்க. அவடா பாலை குடிக்குது. அர்ஜுனன் சொன்ன உடனே என் கையிலிருந்து சீறி புறப்பட்டான். இதுக்கு மட்டும் தூபதீபம் காட்டி விட்டு இருந்தா இந்த பராக்குன்னு போயிடும். 4 வருஷம் அந்த மகராசம் இங்கே இருக்கட்டும். அந்த மகராசம் போயிட்டோம். எங்களுக்கு எதுவுமே சோறே கிடையாது. அவர் ராசி அது மட்டும் இல்ல. என் தம்பி துரியோதனுக்காக நான் ஏன் இந்த பாடுபடுறேன் தெரியுமா? என் உயிரையும் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? துரியோதனா, ஓர் ஊரும் ஓர் குலமும் இல்லா என்னை. இது வெள்ளி பாரத செய்யலுங்க. பாரதக்காரர் சொல்லி இருப்பாரு. இது வெள்ளி பாரத செய்யல். உண்மைதான். ஓர் ஊரும் ஓர் குலமும் இல்லா என்னை. குலமும் இல்லா என்னை. உந்தனிட குலத்திலே என்னை ஒருவனாக்கி. என்னை ஒருவனாகி தேரூரும் அவர் மனைக்கே வளர்ந்த என்னை. அவர் மனைக்கே வளர்ந்த என்னை. செவ்வனும் மணிமுடி சூட்டி என்னை அம்புராட்டி. இந்த நீரூரும் புவிபாலர் பலரும் போற்ற. இன்னையிலும் சீர்பெற வைத்தாய் நினைக்கே அன்றி. யாரும் கதிமுடியால் உற்ற போரில் அட யாருக்கு நீ என் உயிரை நான் தருவேன். தெரியுமா? நான் எந்த ஜாதி எந்த குலன்னு தெரியாத முன்னமே உங்களை கையெழுத்து ஒண்ணு சத்த போடாத ஆட்டம் பாரு, இல்ல தூங்கு, இல்ல வீட்டுக்கு போ. எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. எல்லாரும் விட நான் அமைதியா பாரு சாமி. என்ன தூங்கு, இல்ல எங்க நீங்க எடுத்து அவங்களுக்கு கிடைக்காது. மாடு வேணும்னா லோன் தரேன். அப்ப நான் எந்த ஜாதி எந்த குலம் என்று அறியாத முன்னமே அந்த கல்வி அரங்கேற்றமாக நேரத்துல ஜாதி கீழான ஜாதி வெளியே போடான்னு சொன்னான். அத சொன்ன கிருபாச்சாரி. அந்த இடத்துல அண்ணா அண்ணா என்று எனக்கு 100 பேருக்கு அண்ணனாக்கி அங்கு தேசத்தை மனுமுடி சூட்டி வச்சு அழகு பார்த்தேன். என் தம்பி மானம் போகிற காலத்தில் என்னை காப்பாற்ற. அப்பேற்பட்ட என் தம்பிக்காக இந்த உயிரையும் நான் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன். உண்மைதான். அது மட்டும் இல்ல, இந்த உயிரே அவருக்கு தான் அர்ப்பணம். ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சண்டைக்கு யாராவது வருவான் தெரியுமா? யாரு? இதுவும் மில்லி பாரத செய்யலாம். ஆமா. அவனின் மணி நடந்தோர் கடவுமாகி கடலாழி அர்ஜுனனே அவனே என்று அவனை என்று போயிடு பொண்ணுது. கண்டோம் கிடுகிடுன்னா கண்டோரு முன்னு போச்சு. என்ன பார்த்து அவனுக்கு ஊக்கம் கொடுக்கணும், தவிர இப்படி பேசக்கூடாது. ஆமா, புரியுதா? ஒரு எடுத்து ஊட்டு வாயில. அவனின் மணி நடந்தோர் கடவுமாகி கடலாழி அர்ஜுனனே அவனே என்று சிவன் வந்து தேர்விடனும் கொள்வேன் அந்த இருவர் உயிர் வாங்குவேன் செங்கோல் வேண்டேன் பாவனவன் செய் முதலான துணை வருவார் பகழி முனை தனை காத்த நிகர் ஒண்ணாது இந்த புவனங்கள் அனைத்தையும் நின் குடை கீழாக்கி
ஏம்பிடுவேன் துரியமன்னாவா துரியமன்னா. அப்ப இந்த செய்யுளுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு சண்டைக்கு யார் வருவான்? தேவேந்திரன் வருவான். தேவகோமான் தேவேந்திரன். அவன் ஏன் வரான்? அவன் அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். இந்த அர்ஜுனுக்காக பருத்து தேவேந்திரன் சண்டைக்கு வருவான். அவன் வந்தாலும் அவனையும் கொல்லுவேன். அவனையும் கொல்லுவேன்டா. அம்மா பாருங்க நம்ம. அப்போ என்னடா சிரிப்பு, ஒரு மகாராஜா சிரிப்பு. அப்போ மாலாகி கண்ணன் சண்டைக்கு வருவான். ஆமா. அவன் ஏன் வர்றான்? அர்ஜுனனுக்கு பொண்ணு கொடுத்துக்கணும் தங்கச்சிய. ஓஹோ. மச்சானுக்கு பருந்து அவன் வருவான். அப்பா என்னடா இது மல்ல போச்சு. அந்த மாலாகி கண்ணனே சண்டைக்கு வந்தாலும் அவனையும் கொல்லுவேன். அடே அப்பா. இந்த மாலாகி கண்ணனுக்கு பருந்து சிவபெருமானே சண்டைக்கு வருவாராம். ஏன் அவரு மச்சான் அவரு இல்லையா? அந்த சிவனே சண்டைக்கு வந்தாலும் அந்த சிவனையும் கொல்லுவேன். இன்றைக்கு 17ஆம் நாள் சண்டையில் யார் வந்த போதிலும் அனைவரையும் கொன்று நாளைக்கு 18 சண்டையே கிடையாது. 17ஓட அனைவரையும் கொன்று நாளைக்கு இந்த அச்சனாபுரத்தை உனக்கே மறுபடியும் அப்படி இல்ல, தப்பா நினைக்க கூடாது. பகவான் கண்ணன் பகவான், சிவபெருமான் பகவான். ஆமா. ஆனா அவங்களையே கொல்லுவன் கர்ணன் சொல்றானே, முடியுமான்னு கேட்கலாம். இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுப்பதெல்லாம் தைரியம் தான். எப்படி கர்ணன் இந்த அளவுக்கு துரியோதனுக்கு தைரியம் சொல்லிட்டு போறான் அப்படின்னு வில்லி ஆழ்வார் வில்லி புத்திராரு எழுதிட்டாரு இந்த செய்யல. உண்மைதான். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம் தான் தைரியம் தான். தைரியம் கொடுக்குறோம் பக்கத்துல இருந்தா நம்ம உருப்பட முடியும். நம்ம குறைய சொல்றோம் இருக்கக்கூடாது. அதான் உண்மைதான். அதனால துரியோதனா யார் ஒன்றுக்கும் பயப்படாது. இன்றைக்கு 17ஓட அனைவரையும் கொன்று நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அஸ்தினாபுரத்தை உனக்கு முடிசூட்டி அழகு பாக்குறேன். கவலை என்பது வேண்டாம். உங்களுக்கு என்ன வேண்டும்? துணை கொண்டு போறேன். சண்டைக்கு போறிய என் தம்பிக்காக நம்ம கேள்வி. நீ சண்டைக்கு போறிய யாருடைய துணை கொண்டு போகிறாய்? யார் தயவுல போற? அருமையான கேள்வி. ஆமா தம்பி, நீ சித்து வந்து டீ கடைக்காரரே கிளம்பிட்டாரு. ஏன்டா டேய் அம்மா கேவலமா சிரிக்கிறானே. இல்ல அடுத்து ஷிஃப்ட் வருவார். போய் நான் யார் தயவுல போறேன்? யார் தயவு? அந்த ஆண்டவன் தயவினாலே, ஆண்டவன் தயவுனாலே அமர் செய்ய ஏகியானோ, அமர் செய்ய ஏகினாலோ.